Hello everyone, welcome back to my channel Priya's English World. I welcome you all for this beautiful practical way of English journey. அதாவது கிராமருக்கு பாய் சொல்லிட்டு பிராக்டிக்கல் வேக்கு ஹாய் சொல்லி நாம இங்கிலீஷாவே கத்துக்க போறோம். தமிழ் நம்ம எப்படி ஈஸியா கத்துக்கிட்டோமோ அதே போல இங்கிலீஷ வித்வுட் கிராமர் ஃபியர்ல கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம். சோ கான்செப்ட பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது உங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த வீடியோவை வாட்ச் பண்றீங்க. சோ நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும், நான் அதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன், என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு? நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், இங்கிலீஷ் புக் படிக்கணும், இங்கிலீஷ் நாவல்ஸோ நியூஸ் பேப்பரோ படிக்கணும், இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணணும், அதாவது மிரர் டாக்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், இங்கிலீஷ் புக் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல பேசி பழகணும், கண்ணாடி முன்னாடி நின்று இங்கிலீஷ் பேசணும். இதுல என்ன கனெக்ஷன் இருக்கு? நும்னு எல்லா சென்டென்ஸ்லயும் எண்ட் ஆகுதுங்களா? கண்டிப்பா. சோ நான் சஜஷன் பண்றேன். சோ இந்த நும் அப்படின்னு முடியுது பாத்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னா should. should. shouldனா என்ன? நும். ஆனா shouldனா கிராமட்டிக்கல் வேல மீனிங் பாத்தீங்க அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே வாங்க நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல பாத்துருவோம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். You should practice every day. நீங்க இங்கிலீஷ் புக் படிக்கணும். You should read English book or you should read newspaper. Next பாத்தீங்க அப்படின்னா mirror talking practice பண்ணணும், கண்ணாடி முன்னாடி நின்னு பேசணும் அப்படின்னா you should practice mirror talking. You should practice speaking in English every single day, then only you will be fluent in English. Otherwise there is no chance to be fluent in English. ஓகேங்க, நெக்ஸ்ட் கான்செப்ட் பாப்போம். நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறோம். உங்க ஃபேமிலில நாளைக்கு ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க, உங்க ஃபேமிலில ஒரு டூர் பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரே எக்ஸைட்டடா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம டூர் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸைட்டடா இருப்பீங்க. சோ உங்க மம்மி சொல்றாங்க நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பணும், 6 மணிக்கெல்லாம் நம்ம பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க மம்மி கிட்ட சொல்றீங்க அம்மா நீ என்ன சீக்கிரமா எழுப்பிடு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா 6 மணிக்கு நீங்க பஸ் ஏறணும் அப்படின்னா நீங்க சீக்கிரமா எழுந்து கிளம்பணும். சோ மம்மி சொல்றாங்க, சஜஷன் கொடுக்குறாங்க, நீ சீக்கிரமா எழுந்துக்கணும், அதுக்கப்புறமா நீ சீக்கிரமா பிரஷ் பண்ணணும், நீ சீக்கிரமா குளிக்கணும், சீக்கிரமா சாப்பிடணும், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு 6 மணிக்கெல்லாம் நீ சீக்கிரமா பஸ் போகணும், அதாவது பஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அந்த சஜஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நும் அப்படின்னு முடியுது. சோ இது நம்ம இங்கிலீஷ்ல பாப்போமா? ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், சீக்கிரமா போய் தூங்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், 9 மணிக்கெல்லாம் தூங்கணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும், you should go to bed around 9 o'clock. ஓகே, அப்புறம் நீங்க சீக்கிரமா எழுந்துக்கணும். you should wake up early in the morning. நெக்ஸ்ட் நீங்க பிரஷ் பண்ணணும். you should brush your teeth. அதுக்கப்புறம் நீங்க குளிக்கணும். you should take bath. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடணும். you should eat or you should have a breakfast. அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரமா பஸ் பிடிக்கணும். you should get on the bus 6 o'clock. 6 மணிக்குலாம் நீங்க பஸ் ஏறணும். இந்த மாதிரி நும் முடிகிற சென்டென்ஸ்லாம் நம்ம should அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும். சோ அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. you should study well. you should study well. அது மட்டும் இல்லாம நீ நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்றாங்க. you should get high score in the examination. you should get high score in the examination அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்க, இப்ப நார்மலா நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீ போகணும், you should go. யூக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்னு இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி சஜஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சஜஷன் கொடுப்போம். அதனால நான் யூன்னு சொன்னேன், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ நீங்க யூதான் இல்லங்க, என்ன சப்ஜெக்ட் வேணா போடலாம். இப்போ என் முன்னாடி பிரியான்னு ஒருத்தர் இருக்காங்க. பிரியா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா பிரியா you should study well. சோ அங்கேயும் நம்ம you should study well ன்னு சொல்லிதான் சொல்லுவோம். இப்போ அவ போகணும் அப்படின்னா she should go. அவன் விளையாடணும் அப்படின்னா he should play. அவங்க எழுதணும் அப்படின்னா they should write. நாங்கெல்லாம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா we should go to the temple. we should go to the temple. சோ இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் கத்துக்கிட்டோம், நும் அப்படின்னு முடியும் போது நம்ம should அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம்.
கிராமட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஷுட்னா ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப். பட் நம்ம கிராமர் பாய் சொல்லிட்டு பிராக்டிக்கல் வேவாவே லேர்ன் பண்ணிப்போங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு சஜஷன் பண்ணி ஏதாச்சும் பேசுறதா இருந்தா ஷுட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி பேசுங்க. சோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், you should practice this concept without fail. Then only you should improve your speaking skill. You should use this word in your conversation and practice regularly. Eventually, you will see the visible improvement in way of speaking. If you practice regularly, definitely you can see the visible improvement through your eyes that you also be fluent in English, which is not fluent, you will also improving your English eventually. So okay guys, I will come up with another interesting video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா more அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு, இந்த வே ஆஃப் டீச்சிங், இந்த ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்தா சோ இது போலவே உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். சோ ப்ராக்டிக்கல் வேல உங்களை நான் இங்கிலீஷ்ல பேச வைக்கிறேன். சோ till then, take care, bye bye. Thank you so much for your valuable time.